செய்து கொண்டு வருகிறோம். இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் விவசாயிகள் போராட்டம் இதெல்லாம் பண்ணுறத பார்த்தா காவல்துறை அதிகாரிகள் இவங்களுக்கெல்லாம் பார்த்து ஒரு பொழுதுபோக்கு இவனுக்கு வந்துடுறானுங்க கோழி ஆட்டை தூக்கின்னு தெரியுது. இதில் வந்து தெருநாய்கள் வந்து நம்ம யோசிக்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாய்கள்லாம் அப்போ இருந்துச்சு. ஏன் இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கல? வந்து கோழி பண்ணை உற்பத்தியாளர்கள்லாம் அந்த கோழியை டிஸ்போஸ் பண்ணுறதுல வந்து தூக்கி போடுறாங்க, அது தப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாய்கள் விலங்கினத்தை வந்து கால்நடை அனிமல் ஹஸ்பண்டரி மருத்துவர் உயர்மட்ட காவல்துறை அதிகாரிகளை நல்லா கேட்டுங்க. வைல்டு அனிமல்ஸ், டொமஸ்டிக் அனிமல்ஸ்னு 2 வகையாக பிரிக்கிற காட்டு விலங்கு, நாம் வளர்க்கக்கூடிய விலங்கு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நாய்களை வந்து கால்நடை மருத்துவர்கள், ஆராய்ச்சி மருத்துவர்கள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஓனாயினுடைய ஜீன் எடுத்து அதிநவீன நாய்களை எல்லாம் உற்பத்தி பண்ணனுடைய விளைவு. அப்புறம் இம்போர்ட்டட் டாக்ஸ், காசு இருக்கிற பெரும் முதலைகள் தொழிலதிபர்கள்லாம் பூனை 10 லட்சத்துக்கு வாங்கி இறக்குமதி பண்ணுறேன், நாயை 30 லட்சத்துக்கு வாங்கி இறக்குமதி பண்ணி